இந்த வருஷம் சப்போர்ட் இருக்கனால அவர் எல்லாத்த விட ஜெயிச்சு வந்தார். அப்படி வந்த சீட்டு வந்து 108ங்கிற நம்பர். 108ங்கிற நம்பர் பிரமிடில் அகைன் 18 ஆகும். இந்த 18ங்கிற 9ஆம் நம்பருக்கு வந்து ஒரு தனி பவர் உண்டு. இப்போ 9 வந்து அது நம்ம ஆன்மீகத்தில் அந்த அதிர்ஷ்டமான வருஷத்தில் பதவி ஏற்றதும் இவர் நினச்சதை மக்களுக்கு இவரால் சாதிக்க முடியும். 4ங்கிற நம்பர் வந்து பொதுமக்களுக்கு, அதாவது தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே உள்ளவங்களுக்கு அவங்களுடைய அக்கறையில் நலன் அவங்க கவனம் செலுத்தக்கூடியவங்க இந்த 4ங்கிற டிவிகேங்கிறத அதான் அவங்களுடைய கழகத்தினுடைய ஒரு எழுத்தை வச்சு சொல்கிறாங்க. அது அவங்க டிவிக்கேனே அவங்க அப்படியே அந்த கட்சியினுடைய பேர் அப்படி இருக்கட்டும். ஆனால் அந்த டிவிக்கேங்கிற போடுற இடத்துல இன்னும் சில லெட்டர் அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 18ங்கிற நம்பர் போயிடும். இவங்களுக்கு 1, 15, 24ங்கிற 6ஆம் நம்பரும் 6ங்கிற தேதியும் இவருக்கு இந்த தேதிகளில் முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போட்டார்னா இவர் சாதிக்க என்ன நினைக்காரோ அதை எல்லாத்தையுமே அவரால் சாதிக்க முடியும். இந்த 5 வருஷமும் ஒரு மேன்மையான ஒரு அரசை அவரால் அவருடைய விங்கிற லெட்டர்லனால அவருக்கு பேர் கிடச்சிது. 25ங்கிற பிறந்த தேதினால் பொலிட்டிக்கலில் அவர் வந்தார். ஆனால் இன்னும் சில காரணங்கள்னால அவர் சக்ஸஸ் ஆகாமல் ஆயிட்டார். அதனால் விங்கிற லெட்டரில் பேர் உள்ள விஜய் சாரும் நல்ல தேதிகளில் அவங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றும் பண்ணும்போது தோல்வியே இல்லாத நல்ல ஒரு அரசாட்சியை அவர் மக்களுக்கு கொடுக்க முடியும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பிரமிட் நியூமராலஜிஸ்ட் லக்ஷ்மி மேடம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. 33 வருடமா நியூமராலஜி துறையில நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நியூமராலஜி சம்பந்தமான சந்தேகங்களை மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேடம்? நல்ல சௌக்கியம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். இன்னைக்கு நிகழ்ச்சியில 2026 சிஎம் விஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா வந்து ஜெயிச்சிருக்காரு. நீங்க வந்து பிரமிட் நியூமராலஜி படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்றது உண்டு. திருமண தேதி ஆகட்டும், இல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நம்ம பண்றதாகட்டும், இந்த மாதிரி அரசியல் சார்ந்த பிரபலங்களை பத்தியும் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுல குறிப்பா வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில விஜய் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். முதல்ல அவர் 2026 சிஎம் ஆவறதுக்கு பிரமிட் நியூமராலஜி படி இது எப்படி நடந்திருக்கும் இந்த சக்சஸ் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அதாவது விஜய் சார் வந்து அவருக்கு வந்து அவர் ஹார்ட் ஒர்க், அவருக்கு தன்னம்பிக்கை, ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், அதுக்கு மேலே பொதுமக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு மேன்மையான மனப்பான்மை உண்டு. அது அத்தனைக்கும் அவருக்கு விக்ட்ரி உண்டு. அந்த விக்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணது இந்த வருஷத்தினுடைய பலன். இந்த வருஷம் வந்து 2026னா டோட்டல் 10. இந்த 10ங்கிற 1ஆம் நம்பர் 22ங்கிற தேதியில் பிறந்த விஜய் சாருக்கு முழு சப்போர்ட்டு பண்ணிச்சு. இந்த 1ஆம் நம்பர் எப்போதும் 4ஆம் நம்பருக்கு கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் கொடுக்கும். எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்ணோம், எல்லா வகையிலையுமே சப்போர்ட் பண்ணோம், எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கொடுக்கும். 4ம் 1னா ஒரு மேக்னெட் நம்பர். அந்த தேதியை இவர் பிறந்த தேதியில் கொண்டதுனால இவர் ஒரு ஷார்ட் டைமில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அவருக்கு டோட்டல் வந்து அவங்களுக்கு 4ங்கிற டோட்டல் உண்டு. பிரமிட் எண்ணில் 8ஆம் நம்பர் அவங்களுக்கு உண்டு. இந்த 8ம் 1ம் 9 இந்த 3 நம்பருமே ஹெட்டு நம்பரு. இந்த 1ங்கிற நம்பர் அவங்களுக்கு அவங்க பேரில் இருக்குது. 8ங்கிற நம்பர் அவங்களுடைய பிறந்த தேதியில் பிரமிட் நம்பரில் இருக்குது. அதனால் இந்த 2ம் அவங்களுக்கு ஒரு ஆளுமை நம்பரை கொடுத்தது. அந்த கட்சி அவர் இந்த ஒரு ஷார்ட் டைம் தொடங்கி 2 வருஷத்தில் அவருக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுன்னா இந்த வருஷம் ஒரு அதிர்ஷ்டமான வருஷம் அவருக்கு. இந்த வருஷத்தில் அந்த 10ங்கிற 1ஆம் நம்பர் வருஷத்தில் அவர் தொடங்கினதுனால அவருக்கு அமோக வெற்றி அவருக்கு கிடச்சிது. அவருக்கு என்னென்ன அவர் செய்யணுங்கிறதெல்லாம் அவருக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்படி ஒரு மகத்தான இயரில் அவர் சீஃப் மினிஸ்டராக ஆயிருக்காரு. ஸோ விஜய் சாரோட சக்ஸஸ்க்கு வந்து இந்த வருடம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த வருடம் அவருக்கு அதிர்ஷ்டமான வருடம் அப்படின்னா இந்த பதவி ஏற்கிறதுக்கும் இந்த தேர்தலில் அவர் ஜெயிக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஸோ அதுக்கான காரணம் என்ன மேம்? அவருக்கு இவ்வளோ திறமை இருந்தும் மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியும் அவர் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து பிரச்சனைகள் வர காரணம் வந்து டிவிகேன்னு சொன்னாலே டிவிகேங்கிற டோட்டல் வந்து தேட்ஸ் ஓகே. ஆனால் பிரமிடு நம்பர் வந்து 18ங்கிற நம்பர் டிவிகேயில் உண்டு.
அப்போ டிவிகேன்னு சொல்ல அந்த 18னுடைய ஆதிக்கம் அந்த எண்ணில் இருக்குது. அதனுடைய எல்லாவுடைய பவரும் இவரை பாதிக்கு. அதனால் இவருடைய முதல் மீட்டிங் அவர் போடும்போதே அவருக்கு பிரச்சனையாக இருந்தது. அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 2வது, அவருக்கு எந்த இடத்துலையும் பிரச்சனை பண்ண முடியாமல் அந்த இதெல்லாம் தடங்கள்லாம் வந்துச்சு. சரி, அதையும் மீறி அவருக்கு இந்த வருஷம் சப்போர்ட் இருக்கனால அவர் எல்லாத்த விட ஜெயிச்சு வந்தார். அப்படி வந்த சீட்டு வந்து 108ங்கிற நம்பர். 108ங்கிற நம்பர் பிரமிடில் அகைன் 18 ஆகும். இந்த 18ங்கிற 9ஆம் நம்பருக்கு வந்து ஒரு தனி பவர் உண்டு. இப்போ 9 வந்து அது நம்ம ஆன்மீகத்தில் அதிர்ஷ்டமான நம்பர். 9 நவக்கிரகம் சொல்கிறோம். ஆனால் 9ங்கிற நம்பர் வந்து வேறு எண் 36 அப்படி மற்ற எண்களை வரலாம். 27ங்கிற 9ஆம் நம்பர் வந்து அதிர்ஷ்டமான எண். ஆனால் அதே 9ஆம் நம்பர் 18ன்னு வரும்போது அது போர்க்களம் நிறைந்த நம்பர் ஆகுது. இப்போ அவர் கிடைச்ச சீட்டு வந்து 108ங்கிற சீட்டு கிடைச்சதுனால அவருக்கு மந்திரி சபை அமைக்கிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஆச்சு. அந்த 108ங்கிற சீட்டு வந்ததுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டியதாச்சு. ஏன்னா 108க்கு மட்டும் ஒரு போர்க்களம் நிறைந்த நம்பர் அது. அந்த நம்பர்னால் இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இவ்வளவும் அவருக்கு கொடுத்தது. இனிமேல் அவருக்கு ஒரு நல்ல இந்த வருஷத்தில் அவர் பதவி ஏற்றதுனால இவருடைய தேதியும் இவருடைய பிறந்த தேதியும் இவருடைய அந்த அதிர்ஷ்டமான வருஷத்தில் பதவி ஏற்றதும் இவர் நினச்சதை மக்களுக்கு இவரால் சாதிக்க முடியும். 4ங்கிற நம்பர் வந்து பொதுமக்களுக்கு, அதாவது தன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே உள்ளவங்களுக்கு அவங்களுடைய அக்கறையில் அவங்க கவனம் செலுத்தக்கூடியவங்க இந்த 4ங்கிற தேதியில் பிறந்தவங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். நம்ம பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்போம், நம்ம நாட்டில் ஒரு சம்பிரதாயம் இருந்தது, அதாவது உடன்கட்டை ஏறுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஹஸ்பண்டு இறந்துட்டார்னா ஒய்ஃபையும் கூட வச்சு எரிச்சிருவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு சம்பிரதாயம் இருந்தது. அதை யாராலையும் நிறுத்த முடியல. அது தப்புன்னு தெரிஞ்சும் நிறுத்த முடியல. ஆனால் அதை தப்புன்னு தெரிஞ்சு அதுக்காக வேண்டி போராடியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய். நீங்களும் படிச்சிருப்பீங்க பாட புத்தகத்தில். அதை வந்து அவர் பிறந்த தேதி வந்து 22ங்கிற 4ஆம் நம்பர். தன்னுடைய நலன் மட்டும் இல்லை, பொது நலனில் அவ்வளவும் போராடி மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்வை கொண்டவர் இந்த 4ஆம் நம்பருங்கிறவர். அதே போல் நம்ம விஜய் சாரும் 4ங்கிற பிறந்த தேதியில் உள்ளவர். அவருக்கு டோட்டலும் 4ங்கிற நம்பர் உண்டு. அவர் கட்டாயம் அவர் நினச்ச காரியங்களை அவர் மக்களுக்கு என்னென்ன திட்டம் போடுறாரோ எல்லாத்தையும் அவரால் சாதிக்க முடியும். நல்ல திட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கும் அவரால் கொண்டு வர முடியுமா? ஓகே, ஸோ டிவிகே அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய கூட்டு எண் தான் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய தடங்கல்கள் அவங்களுக்கு வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒருவேளை அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை மாற்றம் செஞ்சால் வேற என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமா? டிவிகேங்கிறத அதான் அவங்களுடைய கழகத்தினுடைய ஒரு எழுத்தை வச்சு சொல்கிறாங்க. அது அவங்க டிவிக்கேனே அவங்க அப்படியே அந்த கட்சியினுடைய பேர் அப்படி இருக்கட்டும். ஆனால் அந்த டிவிகேங்கிற போடுற இடத்துல இன்னும் சில லெட்டர் அவங்க அதை யூஸ் பண்ணாங்கன்னா அந்த 18ங்கிற நம்பர் போயிடும். இவங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி தான் கிடைக்கும். அதுக்கடுத்தாப்பில் இவங்க ஒவ்வொரு காரியங்கள் இவங்க பண்ணும்போது ஒரு அதிர்ஷ்டமான தேதியில் இவங்க வந்து அன்னைக்கு கையெழுத்து போடணும். அதாவது இப்போ ஒரு திட்டம் கொண்டு வராங்க, பொதுமக்களுக்கோ இல்லை நாட்டுக்காக வேண்டியோ ஏதோ நிறைய திட்டங்கள் அவங்க போடணும். நிறைய திட்டங்களை கையெழுத்து போடணும். அப்படி திட்டங்களை கையெழுத்து போடுற தேதி வந்து 1ஆம் தேதியாக இருக்கணும், 10ஆக இருக்கணும், 19ஆக இருக்கணும், அல்லது 5ங்கிற தேதியாக இருக்கணும். 5, 14, 23 இப்படிப்பட்ட தேதியாக இருக்கணும். அதுவும் முடியலைன்னா 1, 15, 24ங்கிற 6ஆம் நம்பரும் 6ங்கிற தேதியும் இவருக்கு இந்த தேதிகளில் முக்கியமான ஃபைலில் கையெழுத்து போட்டார்னா இவர் சாதிக்க என்ன நினைக்காரோ அதை எல்லாத்தையுமே அவரால் சாதிக்க முடியும். இந்த 5 வருஷமும் ஒரு மேன்மையான ஒரு அரசை அவரால் கொடுக்க முடியும். மக்களுக்கும் நன்மை, மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவராக இவர் இருப்பாருமா. ஓகே, ஸோ விஜயோட சக்ஸஸ் அப்படின்னு நம்ம பேசும்போதே நீங்கள் முதல்ல சொன்னது என்ன அப்படின்னா, இந்த வருடம் தான் வந்து அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு, அந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த 2026 ஸோ இந்த வருடம் எப்படியோ கஷ்டப்பட்டு எவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் அவர் சிஎம் ஆயிட்டார் இன்னைக்கு. பட் இருந்தாலுமே இந்த வருடம் முடிஞ்சு இப்போ 2027 வருது அப்படின்னா அதனால வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுறதுக்கோ இல்லை நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா மேடம்? இப்போ முதல்ல அவர் ஒரு தொழில் நம்ம தொடங்கிட்டோம். அப்போ அந்த தொழில் தொடங்கினது தான் நம்ம பார்க்கணும். இப்போ இவர் வந்து முதலமைச்சராக இவர் பதவி ஏற்றாச்சு. அது வந்து அவர் ஒரு அதிர்ஷ்டமான வருஷத்தில் அவருடைய வயது அதிர்ஷ்டமான 51 வயது அவருக்கு நடக்கு. அந்த வயதில் இந்த பதவி அவருக்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷமே அவர் தொடங்கியாச்சு. அதனால் இனி ஒரு வருஷங்களில் நம்பரை அதை கால்குலேஷன் பண்ண வேண்டாம்.
இந்த தேதியில் இந்த வருஷத்தில் அவர் பண்ணது வந்து அவருக்கு முழு வெற்றியை கொடுக்கும். பிரமிட் நியூமராலஜி நம்பர்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமான ரோல்ஸ் ப்ளே பண்ணுது நம்முடைய லைஃப்பில் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஒரு ஆக்டராக இருந்த விஜய் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே வந்து சிஎம்மாக இருக்காரு. குறிப்பாக வந்து இந்த பெயர்களும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு நியூமராலஜியில். ஸோ வி ஃபார் விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ வியில் தொடங்கக்கூடிய மற்ற செலிபிரிட்டிஸ் யாராவது இந்த மாதிரி அவங்க லைஃப்பை ஸ்ட்ரகிள் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்க இருக்காங்களா? விங்கிற லெட்டர் வந்து விக்ட்ரி கொடுக்கக்கூடிய லெட்டர் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி வந்து 5ஆம் தேதி பிறந்த ஒரு மேன்மையான ஒரு விளையாட்டுக்காரரு. அவருக்கு வந்து அவருடைய பேரும் அவருக்கு 32ன்னு அமைஞ்சது. அவருக்கும் விங்கிற லெட்டரில் பேர் அமைஞ்சதுனால அவருக்கும் விக்ட்ரி கொடுத்தது. அதுக்கடுத்தாப்பில் வாஜ்பாய் அவர் வந்து 25ஆம் தேதி பிறந்தவர். பொலிட்டிக்கலில் உள்ள நம்பர் அவருக்கு உண்டு. அந்த விங்கிற லெட்டர் அவர் வாஜ்பாய்ங்கிற பேரில் இருந்ததுனால அவரும் பொலிட்டிக்கலில் சக்ஸஸ் ஆனார். விஜயகாந்த் சாருக்கும் அவருக்கும் விங்கிற லெட்டர் வந்ததுனால நான் மக்களுக்கு நான் சாதித்து கொடுப்பேன்னு சொல்லி பொலிட்டிக்கலில் வந்தார். அவர் அமோகமாக பேர் கிடச்சிது. அவருடைய விங்கிற லெட்டர்லனால அவருக்கு பேர் கிடச்சிது. 25ங்கிற பிறந்த தேதினால் பொலிட்டிக்கலில் அவர் வந்தார். ஆனால் இன்னும் சில காரணங்கள்னால அவர் சக்ஸஸ் ஆகாமல் ஆயிட்டார். அதனால் விங்கிற லெட்டரில் பேர் உள்ள விஜய் சாரும் நல்ல தேதிகளில் அவங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றும் பண்ணும்போது தோல்வியே இல்லாத நல்ல ஒரு அரசாட்சியை அவர் மக்களுக்கு கொடுக்க முடியும். மக்களுக்கு அவர் என்ன கொடுக்கணுங்கிற நினைக்காரோ அதுக்கு மேலே மக்களுக்கு அவரால் செய்ய முடியும். அதனால் இந்த விங்கிற லெட்டரும் அவருக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கு. 1ங்கிற அந்த வருஷமும் அவருக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கு. இவர் இனி மேற்கொண்டு செய்கிற காரியங்களில் நல்ல தேதிகளை அவர் உபயோகிக்கும்போது அவர் நினச்ச காரியங்களில் கட்டாயம் அவருக்கு விக்ட்ரி உண்டுமா. 1ங்கிற நம்பர் வந்து ஒரு லீடர்ஷிப் நம்பரு. 8ங்கிற நம்பரும் லீடர்ஷிப் நம்பரு. நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு அவங்க பிறந்த தேதியில் 28ன்னு இருந்தனால அவங்களுக்கும் தலைவர் பதவி அவங்கள தேடி வந்தது. அதே போல் 8ங்கிற நம்பர் நம்ம விஜய் சாருக்கு இருக்கிறதுனால அவருக்கும் தலைவர் பதவி தேடி வந்தது. இது வந்து 1, 8, 9 இதெல்லாம் ஒரு தலைவர் பதவி, அதாவது லீடிங், அதாவது ஒரு ரீடர், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மேன்மையான எல்லாத்துக்குமே தலைமை தாங்கக்கூடிய நம்பர் இந்த 3 நம்பரும். அதில் 2 நம்பர் விஜய் சாருக்கு இருக்குது. அதனால் இவருக்கு கட்டாயம் இன்னும் வர வருஷங்களும் இவருக்கு விக்ட்ரியை கொடுக்குமா. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேர் இந்த மாதிரி பெரிய பொறுப்புகளில் பதவி ஏற்கும் போதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதோ வந்து முதல்ல ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் எண்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக பிரமிடு எண்கள் பார்த்து நம்ம செய்யும் போது நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் அது சக்ஸஸ் நடக்கும். அதை எப்படி எளிய முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா.